இன்றைக்கி வந்து கோதுமையை கந்து பார்த்து க்ளீன் பண்ணி ரைஸ் மில்லில் போய் அரைக்கணும். அது மட்டும் இல்லை, மசாலாவுமே அரைக்கணும். என் மகளை கூட்டிகிட்டு அப்புறம் வந்து விட்டுட்டு, அப்புறம் 2 ஒர்க்கு வெளி ஒர்க் இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 மணிக்கு தான் போனேன். அவ்வளோ கூட்டம் ரைஸ் மில்லில். இப்போ ருப்பீஸும் ஏற்றிட்டாங்க. நான் எடுத்துகிட்டு போன கோதுமைக்கும் அப்புறம் மசாலாவுக்குமே வந்து 250 ரூபா வாங்கிட்டாங்க. வீட்டுக்கு வந்து ஒரு 7:30 மணிக்கு தான் வந்தேன். கடகடன்னு வந்து சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதாவது சண்டே வந்து ஒரு விஷயம் நடந்துச்சு. அதாவது எங்கள் ரிலேட்டிவ்ஸில் ஒருத்தர் வந்து மரணம் அடைஞ்சிட்டாங்க. எனக்கு அண்ணன் முறை வேணும். இப்போ எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. என்னென்னா, ஒரு மனைவியோ விட்டு கணவனோ, கணவனை விட்டு மனைவியோ பிரியும் போதுக்கு அவங்க அழுவும் போதுக்கும் அது பார்க்கும் போதுக்கு நம்மளால் தாங்கிக்க முடியாது இல்லையா? இந்த பொண்ணுமே வந்து அவங்களுக்கு இந்த தருணம் நடக்கும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. நாளைக்கு நம்மளை விட்டுட்டு கணவன் இறந்துருவாங்க, நாளைக்கு வந்து மனைவி இறந்துருவாங்கன்னு யாருமே அதை நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க. நல்லா இருக்கும்னு மட்டும்தான் நினைப்பாங்க. எவ்வளோ சண்டை வந்தாலும் சச்சரவு வந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடியே வந்து மரணம் வர்றதுக்கு முன்னாடியே உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தி, மனைவியாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, இருக்கிற வாழ்க்கையை நல்லா சந்தோஷமான வாழ்க்கையை வாழுங்க. யாராக இருந்தாலும் எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், என் ஹஸ்பண்டுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் சொல்கிறேன். இந்த உலக வாழ்க்கை வந்து ஒரு தடவை தான். வறுமையில் சேருவோமா இல்லையானே நம்மளுக்கு தெரியாது. இருக்கிற வரைக்கும் நிம்மதியான வாழ்க்கையாக வாழணும். எனக்கு அவங்க அழுவும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய மவுத்துக்கு போயிருக்கேன். அதை பார்க்கும் போதுக்கே கஷ்டமாக இருக்கும். நிறையா உறவுகள் இறந்து போவாங்க. அதை விட இந்த கணவன் மனைவி ஜோடியாக இருந்துட்டு யாராவது ஒருத்தவங்க இறந்து போகும்போதுக்கு ஒருத்தர் அழுவும் போதுக்கு, நான் மோஸ்ட்லி ஆண்கள் அழுது நான் பார்த்தது கிடையாது. ஆனால் பெண்கள் வந்து அவங்க ஏதாவது வேதனைப்படுவாங்க இல்லையா? இப்படி இருந்தாங்க, இந்த மாதிரி இருந்தாங்க, இப்போ திடீர்னு இறந்துட்டாங்கன்னு சொல்லும்போதுக்கு அது வந்து நம்மளால் தாங்கிக்கவே முடியாது. இது வரைக்கும் ஹாப்பியாக சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணணும் ஒவ்வொருத்தரும். ஒவ்வொரு நாளும் திரும்பி வராது, அதான் உண்மை.